அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரம் தொடர்பாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. போதுமான அளவு எல்பிஜி இருப்பு இருப்பதாகவும் தினசரி பயன்பாட்டிற்கு ஏற்ப உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஈரான் இஸ்ரேலினுடைய போர் பதற்றமான சூழல் காரணமாக சமையல் எரிவாயு உள்ளிட்ட எரிவாயுகளினுடைய அந்த ஒரு விலை என்பது அதிகரிக்கும் என்ற சூழல் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எல்பிஜி மற்றும் எல்என்ஜி தொடர்பான பல்வேறு ஆய்வுகளையும் மத்திய அரசாங்கம் மனதில் எடுத்துள்ளதாக மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிபொருளுடைய அந்த ஒரு அமைப்புகளிடம் தொடர்ந்து இந்தியாவானது பேச்சுவார்த்தை நடத்தியும் ஆலோசனை நடத்தியும் வருவதாகவும் இந்தியாவில் தற்பொழுது வரை கச்சா எண்ணெயுடைய இருப்பு என்பது 25 நாட்களுக்கும் எரிபொருள் அந்த ஒரு பொருட்களினுடைய இருப்பு என்பது 25 நாட்களுக்கும் உள்ளதாகவும் இந்திய அரசாங்கம் விளக்கத்தை அளித்திருக்கிறது. மொத்தமாக 50 நாட்களுக்கு தேவையான இருப்பு என்பது இந்தியாவசம் இருக்கிறது எனவும் யாரும் அதில் கவலைப்பட தேவையில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சர்வதேச அணு கூட்டமைப்பினுடைய அதிகாரிகளிடமும் இந்தியாவானது ஆலோசித்து வருவதாகவும் மத்திய அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய தற்போதைய தேவைகள் என்பதை பொறுத்தளவில் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்தில் இந்தியாவானது இருக்கிறது. யாரும் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு அறிவுறுத்தலையும் பொதுமக்களுக்கு மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்களான எல்பிஜி எல்என்ஜியினுடைய அதை விற்கும் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுடன் தொடர்ந்து இந்திய அரசாங்கம் தொடர்பில் இருப்பதாகவும் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் எரிபொருளுடைய தட்டுப்பாடுகள் மற்றும் விலைவாசி ஏற்றம் என்பது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தான் இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது பொதுமக்களுக்காக மத்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.